இப்போ விஜயோட ஜாதகப்படி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் சிஎம் ஆக போறாரு. அவர் ஜாதகம் என்ன சொல்லுது சார்? கண்டிப்பாக அவர் ஜாதகம் ஆட்சி அமைக்கும். ஏன்னா அவர் ஜாதகத்துல மிதுனத்துல சனி, சூரியன், புதன் இருக்கு. எந்த கிரகமும் வக்ரமான கிரகத்தோட சேர்ந்தா இடையிலேயே புட்டு. அப்ப இவருக்கு நிரந்தரமான இந்த அரசியலை நடத்த முடியுமா அப்படின்னா அதுல கொஞ்சம் எலெக்ஷன் வச்சா ரிசல்ட் எப்போ வரும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் போயிடும். நான் சொன்ன ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் யாருக்கு நல்லா இருக்கு? ஸ்டாலின். இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரும் 3 பேரும் அரசியல் வேலையை விட்டவங்க, அரச வேலையை விட்டவங்க, அவங்க இந்த மாதிரி அரசிருப்பாங்க. அவங்க ஜாதத்தை வாங்கி பாத்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகும். அப்ப விஜய் ஜாதத்துல அது இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்குமே ஏதோ நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் இல்லைங்க. நீசபங்க ராஜயோகம் தெருவில் போற 10 பேருக்கு தாங்க இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ விஜயோட ஜாதகப்படி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் சிஎம் ஆக போறாரு. அவர் ஜாதகம் என்ன சொல்லுது சார்? இப்போ நானே உங்க சேனல்ல பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய சேனல்களில் நான் எடப்பாடி தான் வருவார், எடப்பாடி ஜாதகம் நல்லா இருக்குது. எடப்பாடியா ஸ்டாலினான்னு பார்க்குறப்ப ஸ்டாலின் செப்டம்பர் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி செப்டம்பருக்குள்ளே ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவாருன்னு நான் எல்லா சேனலும் சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம ஏன் இந்த விஜய் ஜோசப்பை கவனிக்கலன்னா அவரை நம்ம கேட்டுக்குள்ளே கொண்டு வரல. உண்மைதானே, நம்மளுடைய பார்வை நீங்களாக தானே நினைச்சிங்கன்ற மாதிரி விஜயும் அதான் நினச்சிருப்பாரு. அவரும் நினச்சிருப்பாரு டப்புன்னு தூங்கி எழுந்திருக்கிறப்ப என்னென்னமோ ஓடி இருக்குன்ற மாதிரி. அவர் ஜாதகம் நம்ம கவனிக்கலன்றதை விட பார்த்தோம், அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா நம்ம சீமானையும் விஜயும் ஒரே கட்டத்தில் வச்சுட்டு இவங்க இப்போ தான் என்ட்ரு ஆயிருக்காங்க, 2 பேரும் சீரியஸாக போட்டி போட போகிறாங்கன்றப்ப 2 பேரில் யாருக்குனாங்க எடப்பாடி சூப்பராக இருக்குது. ஜாதகத்தை நம்ம வச்சு பார்க்க போகிறோம், நம்ம கட்சியை வச்சு பார்க்குறோம். நிறைய பேர் கட்சியை வச்சு பார்க்குறாங்க. நம்ம 2 பேர் ஜாதத்தை அதுவும் கூகுளில் கிடச்ச ஜாதத்தை வச்சு தான் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் எடப்பாடி நல்லா இருக்குன்னு சொன்னோம். கண்டிப்பாக எடப்பாடிக்கு இப்போ நல்லா வந்துருச்சு. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே தோத்துட்டார். அப்போ நம்ம பர்சனலாக ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இவர் ஜாதகம் நல்லா, இவர் ஜாதகம் நல்லா, இந்த ஒரு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் வந்துருச்சு. இப்போ 3வது பார்ட்டி உள்ள கேட்டுக்குள்ளே வராங்க. இப்போ விஜய் ஜோசப் விஜய்ன்றவர் வர்றாரு. இப்போ அவர் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜாதகம் ஆட்சி அமைக்கும். ஏன்னா அவர் ஜாதகத்தில் மிதுனத்தில் சனி, சூரியன், புதன் இருக்கு. ஆனால் புதன் வக்ரமாக இருக்கு. ஒருவேளை அந்த புதன் வக்ரமாக இல்லாமல் இருந்தால் சனி சூரியன் இணைவு அப்படிங்கிறது இவருக்கு ஒரு அரச பதவியோ அரசியலையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொது பதவியோ கொடுத்துருக்கலாம். ஆனால் புதன் வக்ரமாகும் போது இன்னும் அசுர பலத்தை சூரியனுக்கு கொடுக்குது. அப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் எந்த கிரகமும் வக்ரமான கிரகத்தோட சேர்ந்துச்சுன்னா இடையிலேயே புட்டுக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு வீல், இப்போ ஒட்டு போட்ட வீலை எடுத்துட்டு நம்ம எங்கே மதுரைக்கு கார் எடுத்துகிட்டு போன மாதிரி தான், எங்கே வேணாலும் டயரு பிடிங்கிக்குன்ற மாதிரி சனியோடையும் சூரியனோடையும் புதன் வக்கரமாய் சேர்ந்துருக்குது. இப்போ சனியோட சேர்ந்தா கூட இப்போ மீடியாவில் நடிச்சிருந்தாரு, சினிமாவில் நடிச்சிருந்தாரு, அதை விட்டுட்டு வந்துட்டாரு. அப்போ சனியோட சேர்ந்த வக்கர புதன் என்ன செய்யுது? அவருக்கு இந்த மீடியாவில் கட்டாயி வெளியே வரதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அடுத்து சூரியனோட சேர்ந்த கிரகம் வக்ரமானது இவருக்கு அரசியலை இடையிலேயே பறிக்கும். அப்போ இவருக்கு நிரந்தரமான இந்த அரசியலை நடத்த முடியுமா அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதான் பார்க்குறோம். ஆனால் எடப்பாடி இப்போ என்ன செய்வார் அப்படின்னா எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. இப்போ ஒன்று எலெக்ஷனை ரீஎலெக்ஷன் வச்சு வைப்பாங்க. அப்படி இல்லாட்டினா விஜய் ஆட்சி அமைப்பார். அப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஒருவேளை ரீஎலெக்ஷன் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா ரீஎலெக்ஷன் வச்சு இன்னொரு 3 மாதம் தள்ளி ரீஎலெக்ஷன் வச்சா ரிசல்ட் எப்போ வரும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் போயிடும். நான் சொன்ன ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் யாருக்கு நல்லா இருக்கு? ஸ்டாலினுக்கு. ஒருவேளை இப்போ ரீஎலெக்ஷன் வச்சு நீங்கள் அடிச்சு உடச்சு கொண்டு போனால் திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர். நான் சொல்றது புரிஞ்சு. நம்ம காலத்தை தான் பேச வேண்டியிருக்கு. யார் ஜாதகம் வெயிட்டுங்கிறத தவிர காலம் தான் அவங்களுடைய ஜாதகத்தை ரூல் பண்ணுது. இப்போ எடப்பாடி நல்லா இருந்தாரு நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி வைக்கும்போது ஸ்டாலின் கொஞ்சம் வீக், கண்டிப்பாக அவர் தொகுதியிலே தோத்துட்டாரு. ஸ்டாலின் நல்லா, எடப்பாடி மேலே விட்டார். இப்போ கூட 2 பேரும் சேர்ந்தா யாரை முதலமைச்சராக பேசிட்டு இருக்காங்க மீடியா. அப்போ அவருக்கு அந்த டைம் இருக்கனாலும் பேசுறாங்க. இப்போ 75 சீட்டு வாங்கின ஸ்டாலினை முதலமைச்சராகணும்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. ரூமர் கூட இவருக்கு தான் டைம் நல்லா இருக்குனால வருது. ஒருவேளை செப்டம்பருக்கு மேலே இந்த எலெக்ஷன் அப்படியே குழப்பமாகவே கொண்டு போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் ரூலிங் பார்ட்டியாக வந்துருவாரு. ஒருவேளை விஜயே இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டாங்க, ஒருவேளை விசிகா சேராட்டினாலும் விஜய் ஆயிடுவார். ஏதாச்சும் ஒரு கட்சிகள் உள்ள இப்போ ஏன்னா பாமக இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ என்ன சொன்னாங்க, நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் மட்டும்தான் இருப்பாருங்க. நேற்று அமமுக ஒருத்தங்க சைன் போட்டதா சொல்லி லெட்டர்லேயே கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு பிரச்சனை அது இல்லை, வந்தவங்களே எடுத்துக்குவார். அப்போ நாளைக்கு அதிமுக ஒரு 15 எம்எல்ஏ போய் கொடுத்தா கூட அவர் எடுத்துட்டு ஹாப்பியாக போயிடுவார். அதை பற்றி மக்களுக்கும் அது குறையில்லை, யாருக்கும் இல்லை, ஆட்சி அமைச்சிருவார். ஆனால் ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இது எப்போ வேணாலும் பிரச்சனை நடக்கலாம். இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அவர் தான் பார்த்து நடத்தணும். அப்போ எதிரிகள் அதிகம். அதே மாதிரி அவர் ஜாதகமும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல. நிறைய இப்போ நான் சொல்றது உங்களுக்கு பரீட்சை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா
யாரெல்லாம் அரசு பதவியை விட்டுருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? மீடியாவில் போட்டால் வரும், பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், லஞ்சம் வாங்கி ஏமாந்து வேலையை விட்டுருப்பாரு, அல்லது அவராகவே வேலையை விட்டுருப்பாரு. ஏதோ ஒருத்தர் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரோ 3 பேரோ அரசியல் வேலையை விட்டவங்க, அரச வேலையை விட்டவங்க, அரசியல்ல இருந்து பொறுப்புல இருந்து வெளியே வந்தவங்க, இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா? அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவும் இருக்கும். அப்போ விஜய் ஜாதத்துலேயும் அது இருக்கு. அண்ணாமலை ஜாதத்துலேயும் சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சார்? ஐபிஎஸ் வேலையை. இப்போ இவரும் இந்த விஷயத்தை விடுவார். அது எந்த கண்டிஷனில் விடுவார், என்ன நடக்கும் அப்படிங்கிறது காலத்தினுடைய கையில் தான் இருக்குது. அப்போ இந்த ஆட்சி அமைக்குமான கண்டிப்பாக அமைச்சிருவார். ஒருவேளை விசிகா இன்னைக்கு கொடுக்கல, ஒருவேளை கம்யூனிஸ்ட் ரிட்டர்ன் ஆகுறாங்க, நேற்று முஸ்லீம் லீக் லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கம்யூனிஸ்ட் ரிட்டர்ன்னா கூட அதை பற்றி எதுவும் கவலை, கண்டிப்பாக ஒரு ஆட்சி அமைச்சிருவார். ஒருவேளை ஆட்சி அமைப்பார், இல்லாட்டினா எனக்கு ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்காதுன்னு தான் என்னுடைய பார்வை இருக்குது. ஏன்னா 2 பேர் ஜாதத்தில் அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இது விஜய்க்கு நல்ல நேரம். ஆனால் இது இந்த நல்ல நேரமே அவருக்கு கெடுதலை கொண்டு போய் சேர்க்கலாம். ஒருவேளை அவருக்கு மிகப்பெரிய அடி இருக்குன்றதுக்காக கூட கொண்டு வந்து கோர்த்து வெளியெடுத்து விடலாம். நம்ம நிறைய பேர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், வேற ஏதாச்சும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு இவனுக்கு வண்டி ஓட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருப்போம், போறவள்ள ஆக்சிடென்ட் ஆகி போயிருன்ற மாதிரி இவர் பாவம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மைண்டு மாற்றி கொண்டு வந்து சொல்ல விட்டு அசிங்கப்படுத்த கூட செய்யலாம். எனவே எது வேணாலும் நடக்கலாம். நம்ம சொல்றது ஜாதக ரீதியா. இந்த ஜாதகம் எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா கூகுள்ல இருந்து எடுத்துருக்கிறோம். தேதி 22/6/1974. நிறைய பேர் 9 காலுங்கிறாங்க, 8 காலுங்கிறாங்க, 8ங்கிறாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. நம்மளை பொறுத்தவரை தேதி இருந்தால் போதும். இந்த தேதி தான் எடுத்துருக்கிறோம். ஒருவேளை அவர் பிறந்த தேதி தப்பாக இருந்துச்சுன்னா இதுவும் தப்பாக தான் இருக்கும். நம்ம பேசுறது கூகுள்லேருந்து எடுத்து பேசுகிறோம். அப்போ கூகுள்லேருந்து எடுத்து பேசுகிறப்ப இந்த நிலைமை நீடிக்கும். கண்டிப்பாக விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 99.9 இருக்குது. அந்த பாயிண்ட் 1ல் மிஸ் ஆனால் கூட இந்த அடுத்த வேற கவர்னர் ரூலிங் வந்துச்சுன்னா கூட செப்டம்பருக்கு அப்புறமா ரிசல்ட் வந்துச்சுன்னா திருப்பி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம், ஏன்னா இப்போ நம்ம 3ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ எடப்பாடிக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஒருவேளை எடப்பாடி என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய கேங்கை ரெடி பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு ரூலிங் அவர் எடுக்கலாமே தவிர வேற இந்த இடத்துல சாத்தியங்கள் எதுவும் இல்லை ஜாதக ரீதியாக. இந்த 3 ஜாதகமும் நம்ம கூகுள்லேருந்து தான் எடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் பேசுகிறோம். இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பேசுறதும் சரியாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்குமே ஏதோ நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் இல்லைங்க. நீசபங்க ராஜயோகம் தெருவில் போகிற 10 பேருக்கு தாங்க இருக்கும். அதாவது இவங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அப்படிலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசி ஜாதத்தில் நீசபங்க ராஜயோகம் 1000ல் 500 பேருக்கு 800 பேருக்கு இருக்கும். எல்லாரும் முதலமைச்சராக முடியுமா? நீசபங்க ராஜயோகம் இருக்காங்கன்னா நான் வேணா ஒரு 15 பேருக்கு கூட்டு வந்து விடுறேன், அவங்க வீட்டில் வேணா ஏதாச்சும் சொத்துக்கு எழுதி தர சொல்லுங்கன்ற மாதிரி ஜோசிக்காரனுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு முதலமைச்சர் ஆவார்னு யாரையும் எவ்வளோ பெரிய ஜோசினாலையும் சொல்ல முடியாது. அவங்களுடைய மரபு, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய ஜீன் எங்கே இருக்குது. இப்போ விஜயே கேரளா ஆந்திராவிலேருந்து ஒரு இதுலேருந்து வந்த நிறைய கதைகள், விஜயை பற்றி கதைகள் இருக்குது. அவருடைய அந்த ரூட் காஸ்ட்லாம் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் குழப்பமாக தான் போகுது. விஜய் எங்கேருந்து வந்தார், எப்படி பிறந்தார், இவங்க எப்படி அம்மா அப்பாவும் கல்யாணம் ஆச்சுன்றதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா? உண்மையும் கிடைக்காது. அப்போ நம்ம இவர் ஆல்ரெடி இவர் ஒரு ரூலிங்கில் இருக்கார். இப்போ இவர் ரூலிங் வருவாரான்னு பார்க்கறதுக்கு தான் இவங்க சொல்கிற கதையெல்லாம் சொல்லணும். ஆல்ரெடி அவர் சூப்பராக இருக்கார்ல. நீசபங்க ராஜயோகம்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தெருவில் போனவொன்னே தூக்கி கோபுரத்தில் வைக்கிறதானே சொல்கிறாங்க. விஜய் என்ன தெருவிலே சுற்றி இருந்தார்? அவர் எவ்வளோ பெரிய டாப்பில் இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்து டாப்பில் தான் இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு என்ன நீசபங்க ராஜயோகம் இவங்க கதை விட்றாங்க இப்போ உட்காந்துன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் எந்த ஃபீல்டில் போனாலும் அவருடைய இயற்கை விதி அவர் தூக்கி மேலே வைக்குது. ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே வராத வரைக்கும் அவருடைய தொழிலில் இருக்கிறப்ப அந்த தொழிலேருந்து வெளியே போகக்கூடிய சிந்தனைகள் வரலாமே தவிர, ஆனால் அரசியலுக்குள்ளே வந்தால் அரசியல் இவருக்கு அவ்வளோ முக்கியமான பதவிகளை கொடுத்தாலும் கூட இவர் எங்கே வேணாலும் இறக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும்ன்றதுனால, ஒருவேளை அவர் உண்மையிலே ஒரு ஜாதகம் இதுவாக இருந்தால் அவர் கவனமாக இருந்தாருன்னா ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். டேமேஜ் ஆகாத அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போமே, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம்.